ஆமாம் சார். இப்போ எனக்கு திமுக கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்களுக்குள்ள என்ன சிக்கல் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்குவாங்க, வெளியில் வராது. சின்ன தகவல் லீக் ஆகும், அந்த தகவல் லீக் ஆகிறதுக்குள்ள அந்த பிரச்சனையை முடிஞ்சிடும். ரொம்ப சாஃப்டாக பேலன்ஸ் பண்ணி போயிடுவாங்க. அதான் திமுகவோட பலம் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் அது வெளியில் லீக் ஆகுது. எதிர்கட்சியில் உள்ளவங்க மேடைகளில் அதை பற்றி பேசுகிற அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அதுவும் அந்த ஸ்ட்ராங்கான உறுதியாக சார். ஏன்னா இந்த அறிவிப்பு வந்து மக்கள் கொஞ்சம் அவேராக தான் இருக்காங்க. அதை தாண்டி இந்த 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 எலெக்ஷனில் மிக மோசமான சில விஷயங்கள் நம்ம தலைவர்கள் பேசுகிறத பார்க்க முடியுது. ஏன்னா இப்படி காசு கொடுக்கறதுங்கிறது தப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது, தெரிஞ்சு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது, அரசாங்கம் தெரிஞ்சு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது, தெரியாமல் கொடுக்குறதுன்னு ஒரு அமௌண்ட்டுன்னு இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப கட்சியின் தலைமையாக இருக்க தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணம் அவங்க அந்த என்ன சொல்கிறது, ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட அரசியல் இயக்கமாக அரசியல் கட்சியாக மாறல. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து நற்பணி இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம் சொல்லி அந்த பேரில் நாங்கள் பல வருஷமாக இயங்கணும், அதுக்கப்புறம் கட்சியாக மாறிட்டோம், ஒரு ப்ராப்பராக தான் நாங்கள் வந்திருக்கோன்னு. வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் இளம் அரசியல் விமர்சகர் திரு அருணோதயன். வணக்கம். வணக்கம் சார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேசிய இந்த பிரச்சாரத்தில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தொடருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சந்தேகம் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கு? ஆமாம் சார். இப்போ எனக்கு திமுக கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்களுக்குள்ள என்ன சிக்கல் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்குவாங்க, வெளியில் வராது. சின்ன தகவல் லீக் ஆகும், அந்த தகவல் லீக் ஆகிறதுக்குள்ள அந்த பிரச்சனையை முடிஞ்சிடும். ரொம்ப சாஃப்டாக பேலன்ஸ் பண்ணி போயிடுவாங்க. அதான் திமுகவோட பலம் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் அது வெளியில் லீக் ஆகுது. எதிர்கட்சியில் உள்ளவங்க மேடைகளில் அதை பற்றி பேசுகிற அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அதுவும் அந்த ஸ்ட்ராங்கான கூட்டணிங்கிறது நம்ம எடுத்துக்காட்டுக்கு இந்தியாவிலே சொல்லலாம், திமுக காங்கிரஸ் தான் அப்படிங்கிறது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க பல வருஷங்களாக, சிக்கலான நேரங்களையும் சேர்ந்து இருந்திருக்காங்க. ஏன்னா இப்போ தமிழ் தேசம் சார்ந்த நபர்கள் காங்கிரஸுக்கு எதிரான விஷயங்களை எழுப்புறப்ப கூட திமுக வந்து அவங்க கூட கூட்டணி தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த கூட்டணி சிக்கல் இப்போ உருவாகுது அப்படின்னா, எடப்பாடியை சொல்ற மாதிரி உண்மையாக ஒரு சிக்கல் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கான அந்த அவங்க கேட்குற மாதிரி இந்த அதிகார பகிர்வு, அவங்க ஒரு சப்போர்ட் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு இத்தனை வருஷம் உங்களோட கூட்டணி இருக்குங்கிறப்ப எங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு. இந்த ஸ்பேஸை எப்படி இவங்க இவ்வளோ தைரியமாக இந்த டைமில் கேட்க முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, திமுக மீதான அந்த மக்கள் மீதான நம்பிக்கை இருக்குல்ல, அது குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ எங்களோட சப்போர்ட் நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஸோ அப்போ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. திரு இபிஎஸ் அவர்கள் வந்து ஏற்கனவே கூட்டணி மேக்சிமம் வந்து உறுதி செய்து விட்டு பிரச்சாரத்தில் இருக்கார். ஆனால் திமுக வந்து இன்னும் கூட்டணிக்கான குழு கூட அமைக்கல அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சொல்கிற அளவுக்கு வந்து தான் இருக்குது. ஆமாம், கூட்டணியில் வந்து திமுக வந்து கோட்டை விட போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதான் சார். எப்பவுமே கூட்டணினாலே என்ன பொறுத்த வரைக்கும் திமுக தான் ரொம்ப ஃபேவரான விஷயங்கள் பண்ணுவாங்க, சமரசங்கள் பண்ணிக்குவாங்க, அது ஓகே. ஆனால் இப்போ இந்த தடவை ஏன் மிஸ் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன்னா, அவங்க முழுக்க அவங்க கவனம் முழுக்க ஏடிஎம்கே மேலே தான் இருந்திருக்கு. அந்த கட்சி என்ன பண்ணுது, என்ன கூட்டணி அமைக்க போகிறாங்க, அவங்க பிஜேபி கூட இருக்கனாலே நம்ம அதை பேஸாக வச்சே நம்ம வந்து மேடைகளை எதிர்த்து பேசிடலாம், ஸ்ட்ராங்கான பாயிண்ட் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சேர்த்து இருக்க குறைகளை, அவங்க சேர்த்து இருக்க சிக்கல்களை மக்கள் அவங்களை எப்படி பார்க்குறாங்க கடந்த 5 வருஷங்களா அப்படிங்கிறத தாண்டி கூட்டணி கட்சிகள் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க தங்கள் கட்சியை பற்றி அப்படிங்கிற எந்த சிந்தனையுமே இல்லாமல் முழுக்க ஏடிஎம்கே இருக்குது, ப்ளஸ் டிவிகே கொஞ்சம் இருக்குது, அதை பற்றின விஷயங்களை மட்டும் பேசுவோம்னு சொல்லி தங்கள் மீதான சுயமதிப்பீடு செய்ய மறந்துட்டாங்க. அதுதான் இந்த குளறுபடி காரணம். காங்கிரஸ் நிர்வாகி வந்து நேற்று பேசும்போது வந்து மாணிக் தாக்கூர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்களும் வந்து எதிர்த்து அடிப்போம், எங்களுக்கும் எதிர்த்து பேச முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வார்த்தைகள் வந்து விட்டுருக்காரு. இப்போ வந்து இந்த வார்த்தை போர் வந்து எப்போ முடிவுக்கு வருமா இல்லை முடிவு இல்லாமல் போயிடும்? எஸ் சார். இந்த எலெக்ஷனில் வார்த்தை போர் அளவுக்கு மீறி போகிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. இது குறையாதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா டிவிக்குங்கிற ஒரு பார்ட்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் யார் வேணால் என்ன வேணால் பேசுகிறாங்கன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா அவங்க தான் மைண்ட் செட்டில் இருக்க வார்த்தைகளை தான் சொல்கிறத தாண்டி இந்த ஏஐன்னு ஒரு விஷயம் வந்துருக்குல்ல, அதில் வாய்ஸை மாற்றி ஒரு கேரக்டர் தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க சொல்ல வர விஷயங்கள் மிக மோசமான விஷயங்கள் அந்த கேரக்டர் சொல்லிடுது. உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட பேசிகிட்டு இருக்கப்ப வீட்டில் சொன்னது தான், ஆளும் முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களை வச்சு ஒரு ஏஐ ஒரு வீடியோ வருது, அவரோட நீதி கொடுக்குற ஆட்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு மாற்ற இன்னொரு வார்த்தையெல்லாம் மிக மோசமான வார்த்தைகளை போட்டு ஒரு ஏஐ வீடியோ ஷேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கு நான் சொல்கிறேன். ஸோ அடிப்படையில் ஒரு நாகரிகம், அரசியல் நாகரிகம் ஒன்று இருந்துச்சு. இப்போ இந்த டிவிக்கே மாதிரியான பார்ட்டிகள் உள்ள வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க குட்டி குட்டி பசங்களாம் அரசியல் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வாய விட ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு ஐயா நயனா நாகேந்திரன் வந்து விஜய் சாரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, த்ரிஷா மேம் வீட்டிலேருந்து வெளில வராரான்னு பாருங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் தமிழக அரசியலுக்கு பொருந்தாத விஷயங்களா இருக்கு நான் பார்க்குறேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு எதிர்க்கட்சி விரும்புறதை விட காங்கிரஸ் விரும்புவதா ஒரு விமர்சனங்கள் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே அப்படி ஒரு இது காங்கிரஸ் வந்து நடந்து கொள்கிறதா? இல்லை சார், எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்படி ஒரு பேச்சு வருது அப்படின்னா இல்லாமல் வராது.
அப்படி இருந்திருந்தா காங்கிரஸ் மறுப்பு சொல்லியிருப்பாங்கல்ல. அவ்வளோ எங்களுக்குள்ள சிக்கல்கள் இல்லைங்கிற மாதிரியான விஷயங்கள் தானே பரவி இருக்கும். ஆனால் அதை தாண்டி திமுகவை டவுன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், தாழ்த்துற மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா உங்கள் கூட இத்தனை வருஷம் நாங்கள் இருந்தோம், எங்களுக்கான எங்களோட மரியாதை மதிப்பு நாங்கள் அங்கே உணரலை உங்ககிட்ட. ஸோ அதை நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்கன்னு கேட்குறோம். அப்போ நீங்கள் இது ஒத்து வராது, எங்களுக்கு இது ஒத்து வராத ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ இத்தனை வருஷம் நாங்கள் கூட இருந்ததுக்கான என்ன வேல்யூ எங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் வெளிப்படுத்துகிறாங்க. அது இத்தனை வருஷங்களாக சேர்த்து வச்ச கோவம்னு கூட சொல்லலாம் சார். ஏன்னா அவங்க இத்தனை வருஷங்களாக சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தமிழகத்தில் நமக்கான ஸ்பேஸ் கிடைச்சுங்கிற நம்பிக்கை தானே. அது துளியும் கிடையாது. எங்கள் டெம்ப்ளேட்டில் நாங்கள் இருப்போம், ஸ்பேஸ் கொடுக்க மாட்டோம். என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது திமுக ஆட்சிக்கு இல்லை திராவிட மாடல் ஆட்சிக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு அது பொருந்தாதுன்னு தான் நான் பார்க்குறேன். அவங்க அதை தான் கட்சிங்கிற பேரில் ஆட்சிங்கிற பேரில் மாற்றி சொல்கிறாங்க. இந்த பகிர்வு அப்படிங்கிறது எங்கள் கொள்கைகளுக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறது முழுக்க அப்படி கிடையாது. இது திமுக குடும்பத்துக்கு பொருந்தாது, அதனால அவங்க ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸோட அகில இந்திய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தை பொறுத்தளவு கூட்டணியை பற்றி அங்கே வந்து யாரும் பேசிக்க வேணாம், நாங்கள் வந்து மேல் மட்டத்தில் முடிவு எடுத்து சொன்ன உடனே பண்ணிக்கலான்ட்டு. அதையும் மீறி வந்து மாணிக் தாக்கூர் வந்து என்னென்னா, அவர் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. அதுக்கு தமிழக தலைவர் வந்து செல்வ பிறந்தகைகள் வந்து எதிர்கருத்தை வந்து வைக்கிறாரு. கிட்டத்தட்ட அகில இந்திய தலைமை வந்து பேசுகிற ஒரு கருத்துக்கு எதிர்கருத்தாக பேசுகிறாரு. அது ஒரு காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சி, ஒரு காங்கிரஸ் எம்பி. அப்படிங்கும்போது இதனுடைய பின்னணியில் வந்து ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து ஆளுங்கட்சி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது? எப்பவுமே தான் கட்சி சார்ந்த நபர்கள் மீது குற்றச்சாட்டு பெருசாக வைக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அதில் உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்காது சார், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சருங்கிறது என்னது, அரசியல் ஸ்ட்ரக்சருங்கிறது மேலிடமும் ஒன்று சொல்லும். அதில் முரண்கள் இருந்தாலும் அது சொல்கிறத கேட்டு நடந்தால் தான் அந்த கட்சி பரவ முடியும். இப்போ தமிழகம் சார்ந்த கட்சிகள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தேசிய கட்சிகள், ஒன்றிய கட்சிகள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறப்ப அந்த கட்சிகள் கொள்கைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே பரவணுங்கிறதுக்காக ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி வச்சு அவங்க அதை அப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த ஃப்ளோவில் அவர் இயங்கினா தான் அந்த கட்சியை மக்களே முதல்ல மதிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ கட்சியோட ஆர்டரை மீறி, தலைமையை மீறி நீங்கள் செயல்படுறீங்க தனித்துவமாக அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்ட செயல்பாடை காட்டும். உங்களை சுற்றி இருக்க நபர்களுக்கு, சார்ந்திருக்க நபர்களுக்கு ஓகே நம்ம தலைவர் வந்து கெத்தா செயல்படுறாருன்னு தோணுமே தவிர அது கட்சியின் மீதான மதிப்பு, அந்த ஹையரார்க்கியை டோட்டலாக குலைக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், டீச்சர் வந்து ஹெட்மாஸ்டர் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கேட்பாங்க? ஸோ அந்த ஃப்ளோவில் அது இருக்குது. திமுகவுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அறிவிப்பில் வந்து நாங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு குதூகலத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் காங்கிரஸுடைய திரு பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, இதனாலலாம் ஜெயிக்க முடியாது, ஏற்கனவே வந்து நிறைய மாநிலங்கள் வந்து கடைசி நேரத்தில் இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு தோர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் மூலமா திமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது காரணம் என்ன? உறுதியா சார். ஏன்னா இந்த அறிவிப்பு வந்து மக்கள் கொஞ்சம் அவேராக தான் இருக்காங்க. அதை தாண்டி இந்த எலெக்ஷனில் மிக மோசமான சில விஷயங்கள் நம்ம தலைவர்கள் பேசுகிறத பார்க்க முடியுது. ஏன்னா இப்படி காசு கொடுக்கறதுங்கிறது தப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது, தெரிஞ்சு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது, அரசாங்கம் தெரிஞ்சு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது, தெரியாமல் கொடுக்கறதுன்னு ஒரு அமௌண்ட்டுன்னு இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப கட்சியின் தலைமையாக இருக்க தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரண விஜய் சார் கூட மீட்டிங்கில் பேசியிருக்காரு, அந்த காசை நீங்கள் வாங்கிக்கோங்க, கவர்மெண்ட் கொடுக்குற காசை நீங்கள் தாராளமாக வாங்கி, அது உங்கள் காசு தான் அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்கான கோல் என்ன, அதோட மோட்டோ எதுக்காக காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு தவறான விஷயத்துக்கு இந்த காசை வாங்கிட்டு நீங்கள் எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. இது விஜய் சாருக்கும் தெரியும், அவர் சார்ந்த நபர்களுக்கும் தெரியும். ஆனால் அவர் ஒரு மேடையில் இந்த காசை நீங்கள் வாங்கி இது உங்கள் காசு தான் சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தவறான விஷயத்துக்கு அது தவறுன்னு தெரிஞ்சுமே நீங்கள் வாங்கிட்டு நல்லது பண்ணுங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த தவறை நீங்கள் கடந்து போயிருங்க, எல்லாரும் தவறு மாட்டாங்க, நீங்களும் தவறை கடந்து போயிருங்க, அந்த விஷயத்தை வாங்கிக்கிட்டு கடந்து போயிருங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த காசு கொடுக்குறாங்களே சார், இது எலெக்ஷனில் எந்தவித பாதிப்பையும் உண்டாக்காது, மக்கள் மத்தியில் பாதிப்பு உண்டாக்காது. ஏன் அப்படின்னா, எப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த காசை வாங்கிக்கிட்டு நீங்கள் ஓட்டு போடாதீங்க, நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரோ அப்போவே அங்கே அதோட வேல்யூ குறைஞ்சி போச்சு நான் சொல்கிறேன். அதை பற்றி யாருமே பேசலங்கிறதுக்கு அது வேல்யூ இருக்குது. எல்லாருமே காசு கொடுக்குறாங்க, அதை நீங்கள் வாங்கிட்டு நமக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கேஷ்க்கு வேல்யூ இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். 5 ஆண்டு கால திராவிட ஆட்சி வந்து 1000 ஆண்டு பேசும் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரம் வைக்கிறாரு. அதே சமயத்தில் நேற்று பேசிய திரு இபிஎஸ் அவர்கள் வந்து 5 ஆண்டு ஆட்சியில் வந்து 5 லட்சம் கோடி வந்து மக்கள் தலையில் கட்டிட்டார் அப்படிங்கிறது தான் பேசும் அப்படிங்கிற இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? எஸ் சார். இப்போ எடப்பாடி ஐயா வந்து நாகரிகமான அரசியலாம் பண்ணிட்டு இருந்தார் பல இடங்களில். இப்போ டிவிகே இருக்கட்டும், அகேன்ஸ்ட் டிஎம்கே இருக்கட்டும், எந்த விதமான விஷயங்களை பேசணுமோ அதை மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லாரும் எடப்பாடி ஐயா மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, அந்த கூட்டணி மீது கருத்துக்களை வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, ஏன்னா அவரும் அரசியல் தெரிஞ்சவர் தான், தமிழோட முதலமைச்சர் இருந்திருக்காருங்கிறப்ப அவரும் ஸ்ட்ராங்கான பாயிண்ட் எடுத்து டமால்னு வைக்கிறாரு. ஏன்னா உதாரணத்துக்கு எடப்பாடி இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அந்த ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம பார்த்தோம்.
ஐயாவுக்கு கலைஞருக்கு உடம்பு முடியாமல் இருந்தப்போ கூட ஆப்ஷனாக கூட ஸ்டாலின் வைக்கல அப்படிங்கிற விஷயம்லாம் இதெல்லாம் சார் பேசவே மாட்டார், எந்த சுச்சுவேஷனில் பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு அப்பா மகன் பாசம், அரசியல் போராட்டம், இத்தனை வருஷமா ஸ்டாலின் இருந்திருக்காருங்களாம் தெரிஞ்சுமே இத்தனை வருஷங்களாக ஹோல்ட் பண்ண அந்த வார்த்தையை பேச வச்சுட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸ்டாலின் எடப்பாடியாவே பேச வச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்களா, அந்த தவழ்ந்து வந்து பண்ணான்னு அந்த ஒரு விஷயத்தை தாண்டி அவங்களால எதுவுமே சொல்ல முடியும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சுயமரியாதை இயக்கம்ங்கிறது இங்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, அவங்க அதை உச்சமாக வச்சு பேசுகிறாங்க. அதோட கம்பேர் பண்ணுறப்ப தவழ்ந்து வருதல்ங்கிறது கொஞ்சம் கூட பொருட்படுத்த முடியாது. எங்கள் கொள்கை எங்கே இருக்குது, அது டோட்டலாக ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் பண்ணி நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கீங்க, அதை பேச வச்சு நீங்கள் கட்சியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பாயிண்ட் தான். ஆனால் அதை தாண்டி குறைகள் சொல்லுதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது நியாயமான குறைகளாக இல்லை. ஸோ அதை தொடர்ச்சியாக பேசியே இருக்கனால தான் எடப்பாடி ஐயா கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுருக்காரு. ஆனால் எனக்கு இதில் வருத்தம் தான். கொஞ்சம் இல்லை, நேற்று கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பேசினாரு. என்ன பேசினார்னா, திரு உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசும்போது இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து வாழ்க்கை செயலை வந்து துணை முதலமைச்சர் வச்சிருக்காரு. அவர் வந்து எங்களை விமர்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஏற்கனவே வந்து சட்டமன்றத்திலேருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டை கிழிச்சிட்டு வந்தார், இந்த ஆட்சி முடிந்தவுடனே ட்ரெஸ்ஸே இல்லாமல் போவார் அப்படிங்கிற விமர்சனம்லாம் எப்படி பேசுறீங்க? அதான் சார், இப்படி பேசியிருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏன்னா இது ஸ்ட்ராங்கான பாயிண்ட் தான், கிளாப்ஸ் கிடைக்கும், அது உண்மையாக கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். அதே சமயம் அந்த ஒரு பர்சனல் லைஃப்னு இருக்குல்ல, அரசியல் வாழ்க்கையில் அவங்க என்ன நடந்துக்கிறாங்க, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, அதில் என்ன மிஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம், அது எப்படி மக்கள் மத்தியில் ஒரு பாதிப்பு உண்டாகுதுங்கிறது மட்டுமே கருத்தாக சொல்லலாம். அதை தாண்டி அவங்க பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, இந்த டைமுக்கு ஒரு இதை தான் பண்ணுறாரு, இரவில் வந்து ஆடுறாரு, பகலில் தூங்குறாங்கிற விஷயங்கள்லாம் அது அவங்க பர்சனல், அது அவங்க வேலையில் பாதிக்குதா, ஒர்க்கை பாதிக்குதா, அவங்க செயல்படாமல் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதை தாண்டி ஒவ்வொரு தனி மனுஷனோட பர்சனல் லைஃப்குள்ள போயிட்டோம், அதை பேச ஆரம்பிச்சிட்ட மேடைகளில் அப்படின்னாலே அங்கே வேல்யூ குறையுதுன்னு அர்த்தம். பேசிக்கிட்டே இருக்கலாம், தகவல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ஒன்று அது தவறு. திரு விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா, அதிமுகவை பற்றி கொள்கைகள் இல்லாமல் வந்து சமரசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது திரு எம்ஜிஆர் அம்மா அவங்களெல்லாம் வந்து கொள்கையெல்லாம் வந்து மறந்துட்டு இவங்க நடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அது ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா அது பாதி உண்மை இருக்குது, பாதி பொய் இருக்குது சார். இவங்க அதை கடந்து தான் போய் ஆகணும். ஏன்னா அந்த கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கு தெரியுது இங்கே சில சமரசங்கள் நடக்குது அப்படிங்கிறது. ஏடிஎம்கேவோட அந்த என்ன சொல்லுவாங்களா, ஆர்ஜின்லேருந்து இருப்பாங்க தொண்டர்கள், அவங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டாக தெரியும் அப்போ இருந்த கட்சியோட ஆளுமை என்ன, இப்போ இருக்க கட்சியோட ஆளுமை என்ன அப்படிங்கிறது அந்த தொண்டர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதை தாண்டி இவங்க அந்த கட்சியை இந்த மீன்ஸ் நான் சொல்கிறது எக்ஸாக்டாக இந்த எலெக்ஷன் தாண்டி ஏடிஎம்கேவை எப்படி காப்பாற்றி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் கோல் நான் நினைக்கிறேன். அந்த கோலை சமரசம், அந்த கோலை வச்சுக்கிட்டு தான் எடப்பாடியே இந்த சமரசங்கள்லாம் பண்ணி கொண்டு போகிறேன். இந்த எலெக்ஷனை தாண்டிட்டா போதும், கடந்துட்டா போதும் அப்படிங்கிறது அவரோட ஐடியாவாக இருக்குது. அது மிஸ் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். அதிமுகவை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, கொள்கையை மறந்து வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு. ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியோடைய கொள்கை என்னன்னு இன்ன வரைக்கும் சொல்லலை அப்படிங்கிறது திரு எடப்பாடி அவர்கள் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது தாவேக்காவோடைய கொள்கை தான் என்ன இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? இல்லை சார், அது கொள்கை ஒரு விஷயம் வார்த்தைகளாக வச்சுருக்காங்க, எழுத்து வடிவமாக வச்சுருக்காங்க. ஆனால் அது எப்படி அப்ளை ஆக போகுது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, அவங்கள ஃபாலோ பண்ணுற தொண்டர்களுக்கும் தெரியாது. ஸோ ஒரு கொள்கைங்கிற ஒரு விஷயம் கேட்டால் சொல்கிறதுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட கொள்கை இருக்கே அப்படிங்கிறது தான். அதில் பேசிக்காக டீட்டெயிலாக போனோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பேசிக்கான விஷயங்கள் டெம்ப்ளேட்டாக எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அதோட அந்த அப்ளிகேஷன் ஒன்று இருக்குல்ல, மக்கள்கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் ஜீரோ பாசிபிலிட்டிஸ் நான் சொல்கிறேன். சின்ன சாம்பிள் தான், தமிழ் தேசியம் ப்ளஸ் திராவிடம் 2 கொள்கைகள் நாங்கள் வச்சுருக்கோம். இதில் எது தேவையோ அதை மக்களுக்கு நான் கொடுப்போம் அப்படிங்கிறது சுத்தமாக பொருந்தாது. இப்போ தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் கடந்த 15 வருஷங்கள் எழுச்சி இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த போர்ஷனை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டே கூட போயிடலாம். தமிழ் தேசிய விஷயத்தை பற்றி பேசாமல், தமிழ் தேசிய தலைவரை பற்றி பேசாமல் நீங்கள் கடந்து கூட போயிடலாம். அது தமிழக மக்கள்கிட்ட எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போகிறதே கிடையாது. ஆனால் கடந்த 15 வருஷங்களாக முக்கியமான தலைவர்கள் இப்போ ஒரு தலைவரோட தமிழ் தேசிய தலைவரோட பேர் எடுத்தோன்னா வரிசை ஒரு 10 பேரோட தலைவர்கள் வரிசை சொல்ல முடியுது. அந்தளவுக்கு தொடர்ச்சியாக கேட்டு நம்ம பழகி போனனால அவங்கள தாண்டி அவங்கள தவிர்த்து நீங்கள் இப்போ அரசியல் பண்ணவே முடியாது. தமிழ் தேசிய அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ ஒவ்வொரு கொள்கையிலையும் கேட்குறாங்க கேள்வி. ஸோ அப்படி இருக்கப்ப சார் வந்து இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அரசியல் நான் தமிழகத்துக்கு வைக்கிறேன் அப்படிங்கிறதே குழப்பம் தான். ஸோ இதை பேசினா நம்ம கேள்வி வைக்க ஆரம்பிச்சிருவோம், இது எப்படி தமிழகத்தில் அப்ளை ஆகும் நம்ம கேட்போம்ல, அதனால அவர் அதை பேசுகிறதே கிடையாது. அதே சமயத்தில் வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒரு வடநாட்டு இளைஞர் வந்து இறந்துருக்காரு. ஆனால் யாரும் உடனே போயிட்டு வந்து ஆறுதல் சொல்லலை. திரும்ப வந்து நிவாரணம் வந்து ஏற்கனவே 20 லட்சம் அறிவிச்சாங்க, இதுக்கு எதுவுமே அறிவிக்கல. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதான் சார், அவங்க அந்த என்ன சொல்கிறது, ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட அரசியல் இயக்கமாக அரசியல் கட்சியாக மாறல. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து நற்பணி இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம் சம்திங், அந்த பேரில் நாங்கள் பல வருஷமாக இயங்கணும், அப்புறம் கட்சியாக மாறிட்டோம், ஒரு ப்ராப்பராக தான் நாங்கள் வந்திருக்கோன்னு. ஆக்சுவலாக அப்படி இல்லை சார். அவங்க இயக்கத்துக்கும் கட்சிக்கும் அந்த சேஞ்ச் ஓவர் ஒன்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த மாற்றம்
கண் கூட தெரியும், அந்த தொண்டர்கள்ட்டே தெரியும். ஏக்கமாக இருந்தப்போ ஒரு மாதிரி தான் கட்சியாக இன்னும் பொறுப்பாக மாறிட்டாங்களே, ஆளுமையாக மாறிட்டாங்களே, ஒழுக்கமாக மாறிட்டாங்களே அப்படிங்கிற வித்தியாசம் தெரியும். நான் சில கட்சிகளை பார்த்தேன், என்டிக்கு ஏக்கமாக இருந்து கட்சியாக மாறி நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கப்ப இங்கே இவங்கள்ட்ட எந்த வித மாற்றமே இல்லை. இயக்கத்துக்கும் கட்சிக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டால் கூட பல பேர் இங்கே சொல்ல தெரியாது. ஸோ அந்த புரிதலே இல்லாத நபர்கள்ட்ட நம்ம பாசிட்டிவான அவுட் எதிர்பார்க்கறதுங்கிறது நம்ம தவறு தான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து திமுக கூட்டணியில் வந்து இது வரைக்கும் ஸ்ட்ராங்காக நாங்கள் கூட்டணி எல்லாம் உறுதியாக இருக்கோம், ஏற்கனவே உள்ள கூட்டணி வந்து தொடருது அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனே இல்லாமல் டிஎம்கே வந்து இன்னும் குழுக்களே அறிவிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன? இல்லை அவங்களே வெயிட் பண்ணுறாங்களா காங்கிரஸ் வந்து வெளியே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி எதுவும்? ஆமாம் சார், இப்போ வெளிப்படையாக நம்மளே சொல்லி புறந்தள்ளது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கலைஞரையா மாடலே அது கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் எங்கே எவ்வளோ பெரிய சிக்கலாலும் அழைச்சி பேசி சமரசம் பண்ணக்கூடியதான் அவரோட வேலையாக இருக்கும். ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா அதுதான் ப்ரொசீஜர் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இருக்கப்ப வெளிப்படையாக அறிவிப்பு செய்கிறது அப்படிங்கிறது அது முறையாகாது. அதுவும் இத்தனை வருஷம் கூட்டணி, அதுவும் டிஎம்கேவே சொல்லி விலகுது சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது முறையான ஒரு அறிவிப்பாக இருக்காது. ஏன்னா அரசியலுங்கிறது எல்லாம் சொல்கிறது தான், நிரந்தர எதிரியும் கிடையாது, பகனும் கிடையாது. அப்படிங்கிறப்ப இன்கேஸ் இன் ஃபியூச்சர் என்னென்ன நடக்கலாம். ஸோ இது காங்கிரஸாக வெளியேறி போகட்டுங்கிறதுக்கான ஸ்பேஸ் தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் டிவிக்கு பேச்சுவார்த்தை வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம கேள்விப்படுறோம். அந்த அளவுக்கு கூட்டணி வந்து உறுதி ஆகிடுமா, இல்லை கூட்டணிக்கு வந்து போகுமா? வாய்ப்பு இருக்குது சார். இப்போ ஒன்ஸ் டிஎம்கே வந்து விலகி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான காங்கிரஸ்க்கான சாய்ஸ் வந்து டிவிக்கே தான். ஏன்னா ஏடிஎம்கேல பாசிபிலிட்டிஸ் கிடையாது, பிஜேபி உள்ளே இருக்காங்க. அது இல்லாட்டியுமே அவங்க ஏடிஎம்கே கூட போக மாட்டாங்க, அது ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா தமிழக மக்களுக்கு அது பொருந்தாது. டிஎம்கே கூட காங்கிரஸ் இருந்தால் தான் அது சரி. அதை தாண்டி புது கூட்டணி அப்படின்னா அவங்க டிவி கூட தான் போய் ஆகணும். டிவிக்கே கூட காங்கிரஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஎம்கேவோட சீட்ஸும் சரி மதிப்பும் சரி கண்டிப்பாக அதிகமாக கிடைக்க தான் போகுது. எம்பி எலெக்ஷனில் வந்து அகில இந்திய அளவில் வந்து யாருமே சொல்லாததுக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் திரு ராகுல் காந்தி அப்படின்னு சொன்னார். மேக்சிமம் வந்து நிறைய பிரச்சாரத்துக்கும் அவர் போயிருந்தார். அதே சமயத்தில் வந்து இப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து திரு ஸ்டாலின் அப்படிங்கும் போது அதுக்கான குரல் கொடுக்காம இன்னும் அமைதி காக்கிறார் திரு ராகுல். அது மட்டும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவருடைய நேரடி ஆலோசகர் வந்து எதிர்கருத்தெல்லாம் வைக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ராகுல் காந்தி இது வரைக்கும் குரல் கொடுக்கல, திமுகவோட தான் தொடரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாமல் அமைதி காப்பதற்கு காரணமே? இது ஃபன்னாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன பொறுத்திருக்க அது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, விஜய் சார் இங்கே இருக்காரு, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் சாருக்கும் ராகுல் சாருக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இங்கே டிஎம்கே கூட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா இப்போ பேசிட்டு இருக்கோம்ல கூட்டணி மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ அப்போ டிஎம்கே கூட இருக்க அந்த குளறுபடிகளுக்கான சொல்யூஷன் இப்போ சொல்லிட வேண்டாம். அது குளறுபடியாக இருந்து விலகி போனாலும் நமக்கு அது ப்ராஃபிட் இருக்குது. இல்லை அதுக்கான சொல்யூஷன் டிஎம்கே சொன்னாலும் ஓகே தான். என்னதான் நீங்கள் நினைக்கிறீங்க கட்சியை பற்றி, அதுக்கான சொல்யூஷன் என்ன, இத்தனை வருஷம் உங்க கூட இருந்ததுக்கான ஆன்சர் எங்களுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கான பதில டிஎம்கே கிட்டேருந்து வரட்டும் தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. என்டிஏ கூட்டணியிலேருந்து அகில இந்திய தலைவர்கள் வராங்க. அதாவது பிரதமர்லேருந்து உள்துறை அமைச்சர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிரச்சாரம் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து கை கொடுக்குமா? எஸ் சார், எந்த வகையில் கை கொடுக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது பிஜேபிக்கு. அது ட்ரமெண்டஸான மாற்றம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படி அதிகரிச்சிட்டு இருக்க நபர்கள் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே இந்த கூட்டணியில், அவங்களோட ஆதரவு, அவங்களோட சப்போர்ட், அவங்களோட ஓட் பேங்க் அதிகரிக்குதுன்னு நான் சொல்லுவேன். மாதிரி மக்கள் பார்க்குறப்ப ஒரு சின்ன டவுட் இருக்குது மக்கள்கிட்ட. எங்கள் மண்ணோட மகன் எடப்பாடி ஐயா, ஸோ அவர் மீட்டிங் போடுறீங்க, கூட்டணிங்கிறீங்க. ஸோ அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் அவர் சார்ந்த ஆட்சி அமைப்புன்னு ஏன் வார்த்தைகள் வரமாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி அதிமுக தொண்டர்கள்ட்டுமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப இங்கே இந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது, இந்த மாதிரி மாநாடுகளால் வெற்றி வாய்ப்பு எப்படி அதிகரிக்கும் அப்படின்னா, பிஜேபி சார்ந்த நபர்களோட ஓட் பேங்க் கொஞ்சமாக அதிகரிக்கும். அது மூலமாக அதிகரிக்குமே தவிர மற்றபடி அவங்க உறுதியாக சார்ந்த முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி பேசாத வரைக்கும் அந்த மாற்றம் பெரிய மாற்றம் நடக்காது. இன்னொரு விஷயங்கள் வந்து என்னென்னா, பிஜேபி தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் வந்து பழமையான மொழி, அதை பேசுறதுக்கு எங்களால் முடியலன்னு வருத்தப்படுறேன். இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்குது, எப்பவுமே இதாக தான் இருக்குது. இதை தாண்டி வந்து எதாவது செய்து விட்டு ஓட்டு கேட்டால் தானே வந்து மாற்றங்களுக்கான ஒரு அடிப்படை இருக்கும். இப்போ அஃபிஷியலாக இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மொழிக்காக என்ன செஞ்சுருக்கீங்க, மற்ற மொழியோட கம்பேர் பண்ணுறப்ப என்னதான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, விவாதத்துக்கு பேசுறதுக்கு எதையாவது எடுத்துகிட்டு வந்துடுறாங்க டேட்டாஸை. நம்ம அந்த டேட்டாஸ் எல்லாம் இப்போ டக்குனு எடுத்து மொபைலில் பார்க்க முடியாதுல்ல, அதனால பேசிக் டேட்டாஸ் எதாவது எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அது எதுலையுமே உண்மைத்தன்மை கிடையாது. நமக்கு உண்மையாகவே தெரியல சார், ஒருத்தவங்க நம்மளோட உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னா இவர் மனசார பேசுகிறாரா இல்லை ஒரு தேவைக்காக பேசுகிறாரான்னு தெரியும்ல. ஸோ அப்படி இருக்கப்ப இங்கே இவங்களுக்கு தமிழ் மீதான பற்றி எல்லாமே தமிழை பற்றி பேசுகிறப்போ, இல்லை தமிழகத்துக்கு வர்றப்போ, இல்லை நமக்கான ஃபேவர் அங்கே நடக்கணும் அப்படிங்கிறப்போ மட்டும்தான் அந்த விஷயங்களை ரிவீல் பண்ணாங்க தவிர, மற்றபடி அவங்களுக்கான வேலையை அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு விஷயத்து மீது அன்பு அக்கறை இருக்குன்னா அது எப்போ வெளிப்பட்டுட்டே தானே இருக்கணும். தேவை இருக்க முடியும் வெளிப்படுதுன்னா அது முழுக்க தேவை சார்ந்தது தானே. ஸோ அதில் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னதான் அவங்க தமிழ் சார்ந்த நலன் பற்றி பேசினாலும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு தேவை இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது. நேற்று ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சு. என்னென்னா, ஒரு நிகழ்வில் வந்து சிவராத்திரி நிகழ்வில் வந்து
திரு வேலுமணி அதிமுக, தேமுதிக தலைவர் வந்து பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 2 பேரும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இது ஒரு கூட்டணிக்கான ஒரு ஒப்பந்தமாக நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார். ஆரம்ப புள்ளியில் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எலெக்ஷன் நெருங்க போகுது. ஸோ அப்போ சின்ன சின்ன சமிக்கைகள் தான், அங்கங்கே நபர்கள் பார்த்துக்கிறது, சிரிச்சிக்கிறது, கை கொடுத்துக்கிறது, அதுவே ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே அரசியலில் எல்லாருமே நடிப்பாங்க. மீன்ஸ் முழு எதிரியாக இருந்தால் கூட நகைச்சுவை புன்முறுவலோடு தான் போவாங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த எலெக்ஷனில் எல்லாருமே என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்களோ, எதை வெளிப்படுத்துகிறாங்களோ அதுதான் உண்மையான விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி மாதிரி அந்த ஃபில்டர் பண்ணுறது, மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்று பேசாமல் இருப்போம் அப்படிங்கிற எலெக்ஷன் இது கிடையாது. இந்த எலெக்ஷனில் யாராக இருந்தாலும் எவ்வளோ மரியாதைக்குரிய பொறுப்பில் இருந்தாலும் அதை தாண்டி மிக சாதாரணமான மனுஷனாக தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வச்சாதான் மக்கள் அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். நன்றி. நன்றி.